ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்மங்கூழ் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கலாமா. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கம்பு எடுத்து எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுட்டாங்க. அரிசி ஊற வச்சு தானே சாப்பாடு செய்வோம், அந்த மாதிரி கம்பை ஊற வச்சா தான் அந்த மாதிரி குத்தும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா நொறுங்கி வரும். அப்புறம் அதை ஊற வச்சு அலசி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் குத்தினேன்னா எங்கே காலையில் களை வெட்டிட்டு வெயிலில் ஒரே வேலைங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வெயில் டைமில் தான் இதை பண்ணோம். அதான் வெயில் தெரியுதுங்களா, மரத்துக்கு கீழே நிழல், இதில் தான் இந்த வேலைலாம் அந்த மதிய டைமில். அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் குத்திட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் நேரம் குத்தினாங்க. நாங்களாம் இது பேர் உலக்கை, அதான் தெரியும்ல உங்களுக்கு, உலக்கை. இது பேர் குந்தானின்னு சொல்லுவாங்க. இப்போ யாரையோ திட்டணுன்னாக்கா குந்தானின்னுவாங்க. குந்தானினாக்கா அந்த குந்தானி இல்லைங்க, இந்த தான் குந்தானி, இப்படி தான் இதை சொல்லி தான் திட்டுவாங்க. ஆனால் இந்த பொருள் அழிஞ்சு போனாலும் இந்த பேர் அழியாமல் இருக்குல்ல, அது எவ்வளோ இது தானே. எனிவே ஏதோ அப்படியாவது இந்த பேரெல்லாம் கொஞ்சம் ஒரு சில வீட்டிலலாம் வச்சுருக்காங்க, ஒரு சில வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். இந்த உரல், அம்மி எல்லாமே வச்சுருக்கோம். அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் குத்திட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் நேரம் குத்தினாங்க. எங்கள் அம்மா கீழே உட்காந்து தள்ளுற வேலை தான் பார்த்துக்கோங்க. நான் குத்தும்போது மட்டும் எங்கள் அம்மா தள்ளுறதுக்கு கையே வரமாட்டேங்குது, ஏன்னா நான் கை மேலே போட்டுருவேன் நான். எங்கள் அம்மாவும் என் வீட்டுக்காரங்களும் என்னை வச்சு எவ்வளோ காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் வீட்டுக்காரங்க குத்தும்போது மட்டும் தள்ளி விட்டுதாங்க. அதுக்குள்ளே குத்தி பாருங்க, டயர்ட் ஆகிடுச்சான், மயக்கமாக வருதான். என்ன கொடுமை சரவணா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அது லாஸ்ட்டில் இருக்கிறது மழியாதில்ல, அடுத்த டைம் போடும்போது இது பண்ணிவிடுவாங்க. இப்போ இது புடச்சி முன்னாடி இந்த சாஃப்டாக தவிடெல்லாம் வரும், தவிடுனா சாஃப்டாக நைஸாக இருக்கிறதெல்லாம் முன்னாடி புடச்சி எடுத்துருவாங்க. அப்புறம் பின்னாடி திரும்பவும் நொரன்னு இருக்குமா, அதை எடுத்து திரும்பவும் குத்துவாங்க. அதுவும் குத்தி அப்புறம் இது கூடவே போட்டு கலந்துருவாங்க. கலந்து என்னது கரைப்பாங்க, உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வெயிலில் வச்சுருவாங்க. இது இன்றைக்கி ஃபுல்லாக புளிக்கும், நாளைக்கு தான் ஆக்குவாங்க. நாளைக்கு கூழ் செய்யத்தையும் கூழ் எப்படி ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கள். அப்புறம் வீட்டுக்காரங்களும் எங்கள் அம்மாவும் என்னை வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், சின்ன பிள்ளையில நானும் இந்த மாதிரி தான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஆயா வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இதில் குத்தி கரைச்சி வச்சுப்பேன். எனக்கு ஏதோ அரை குறையோ குத்துவேன், கொஞ்சம் மழியும் கொஞ்சம் மழியாது. இந்த புடைக்கிறதுக்கெலாம் அந்தளவுக்கு வராது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணேன், ஜல்லடையில் போட்டு சலித்து அப்புறம் திரும்பி கொட்டி அப்புறம் திரும்பி சலித்து அப்படி பண்ணி கரைப்பேன். எனக்கு இது புடைக்கிறதுக்கெலாம் தெரியாதுல்ல அப்போ சின்ன பிள்ளையில. அப்போது அந்த ஞாபகம் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க, இது நீ செஞ்சு யார் சாப்பிட்டாங்க, எல்லாம் உயிரோடு இருக்காங்களா? இல்லை, எங்கள் ஆயா செத்து போயிட்டாங்க அப்படின்னேன். ஓ, நீ கூழ் செஞ்சு கொடுத்ததால தான் செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேசிக்கிட்டே இடித்து கரைச்சாச்சு. இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் வெயிலுக்கு செய்வீங்களா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். இந்தங்க பாருங்கள், என் வீட்டுக்காரங்க ஒரே பாட்டு தான் அரைச்சிட்டாங்களாம், அதனால் சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு பாட்டு தான். என்ன பாட்டில் பார்த்துக்கோங்க. அப்புறம் நாங்களும் முடித்தோம். எங்கள் ஆயா தான் ஒரு கதை சொல்லுவாங்க. மருமக எள்ளு கொடுத்தா வாங்கிக்கலையாம், இது மாதிரி உரலுக்குள்ளே தலையை விட்டுட்டு தான் நக்கி சாப்பிட்டாங்களாம். அது டீசெண்ட்டு. அது மாதிரி நாங்கள் எப்போ எழுந்து போவோம், இந்த மாடு எப்போ தலையை விட்டு நக்கலாம் அப்படின்ட்டு அந்த கம்பு வாசனைக்கு நக்கிட்டு